ஹலோ ஹலோ மார்ச் 13 ஞாபகம் இருக்காடா? ஃபோன் வருது. கட்டாயிடுச்சு. தான் வருது. யாரா இருக்கும் பாப்போம். என்ன பண்ணுவாமே. ஹலோ 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 என்ன கீழே ஏதோ சவுண்ட் கேட்குது. ஹலோ சொம்பெல்லாம் கீழே கிடக்குது. கதவு வேற பூட்டி இருக்கு. போகும்போது திறந்தானே இருந்துச்சு. மார்ச் 13 ஞாபகம் இருக்காடா? ஹலோ சொல்றா. எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா. ஊர்ல இருந்து வந்துட்டியா? வந்துட்டேன்டா. என்னடா ஒரு மாதிரி பேசுற? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாண்டா, நம்ம ஃப்ரெண்டு கணேஷ் கிஷோர் 2 பேருமே ஊர்ல காணோம்டா. அவங்க அம்மா அப்பா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. என்னடா சொல்ற? ஆமா, அவங்க அம்மா அப்பா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. நானும் ஊர்ல இல்லை, அதனால எனக்கும் தெரியாது. இப்போ வந்தோடனே சொன்னாங்க. அது அவங்க 2 பேருமே காணோமா. வர சாட்டர்டே சண்டே சாட்டர்டே அல்ல சண்டே ஒரு நாள் நம்ம 10:30 போல மீட் பண்ணி சரிடா அந்த பிரச்சனையை நம்ம கண்டுபிடிக்கணும்டா. சரிடா. வாடா. என்னடா திடீர்னு வர சொல்லியிருக்க? சிவாயும் வர சொல்லிட்டியா? ஆமாண்டா, அவன் இப்பதான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருப்பான். என்னடா திடீர்னு 3 பேர்த்த 2 பேர்த்த கடத்திருக்காங்கன்னு சொல்ற? என்னடா நடக்குது? அவனுக்கு ஏதாச்சும் தோணுதா? ஆமாண்டா, எனக்கு அந்த நாள் தான் சந்தேகமா இருக்குடா. ஓ, அந்த நான் சொல்றியா? ஆமாண்டா, அந்த டேய், அங்க ராஜேஷ்க்கு அடிபட்டு இருக்கும் போல. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. எங்கடா? டேய் டேய் என்னடா இருந்துச்சு? டேய், இங்க ஒரு பொண்ணு இருந்துடா. நான் போதையில வண்டி ஏத்தி கொண்டுட்டேன்டா. எந்த பக்கம்டா? அந்த சைடு போய் புதைச்சிட்டு வந்துட்டேன்டா அந்த பொண்ணு. சரி கிஷோர் வா, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும். டேய் ஆமாண்டா, இடத்த விட்டு டேய் பைக் வரடா. டேய் வந்துட்டேன்டா.
ஏய் நீ வந்து நான் இந்த வண்டியில போய்க்கிறேன், நீ வந்து கணேஷ் வண்டியில வந்து கூட. சரி, இந்த வண்டி எடுத்துட்டு வந்துடுறா டேய். இங்க வாடா டேய். நீ எங்க அப்பா வச்சு பாத்துக்கலாம்டா. நீ டக்குன்னு இங்க இருந்து கிளம்புங்கடா எல்லாரும். சரி சரி சிவா சிவா நீ வண்டியை மட்டும் பார்த்து எடுத்துட்டு வா. ஓகேடா டேய். கணேஷ் என்னடா பண்ற? டக்குன்னு எடுறா வண்டிய. லைட்டா போடுறா டேய், லைட்டா போடுறா. அடிச்ச போதையில இறங்கிருச்சு. இது வேற ஸ்டார்ட் ஆக தொலைய மாட்டேங்குது சார். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? மார்ச் 13 ஞாபகம் இருக்கா? என்னது? உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரியணும்னா நீங்கள் ஆக்சிடென்ட் ஒன்று எடுத்துக்க உடனே வா. ஹலோ ஹலோ, என்னடா ஆச்சு? அவன் எனக்கும் கால் பண்ணிட்டான்டா. என்னடா பண்றது? நம்ம இப்போ போயிடுவோம், சிவா கூப்பிட்டு போயிடுவோம். சரி அப்படின்னா வா, அவனையும் கூட்டிட்டு போயிடுவோம். வா போ. ஐயோ, இதுதான் அந்த இடமா? நான் ஆக்சிடென்ட் பண்ண இடமாச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணல. சரி ஒன்று பண்ணுவோம். நான் இப்படி போகிறேன், நீ அப்படி போ, நீ அப்படி போ. என்னடா ஆச்சு உங்களுக்கு? யாரா உங்களை இப்படி அடிச்சு போட்டா? எந்திரிங்கடா டே டே. நான் தான்டா உங்களை எல்லாரும் இங்க வர வச்சது. ஆ ஆ ஆ ஆ. யாரா நீ? டேய், போன வருஷம் இதே தேதியில நீங்க என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? யாரா நீ? இது உன்னோட தான்டா. இது எப்போ தொலைஞ்சிச்சா ஞாபகம் இருக்கா? இதை வச்சு தான்டா உன்னை கண்டுபிடிச்சேன். எப்படா உனக்கு கிடைச்சது? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொல்லாமட மாட்டேன்டா. டேய், அன்னைக்கு நீங்க வண்டி ஏத்தி கொண்டீங்களே, அவ வேற யாரும் இல்ல, நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ணு. அன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போறதா இருந்தோம். ஆனா நீங்க போதையில ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னதும் இல்லாம தடையுமே இல்லாம புதைச்சிட்டீங்களாடா. அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தா கூட குழக்க வச்சிருக்கலாமடா. ஆனா நீ அதை கூட பண்ணலையடா. உங்க அப்பா பெரிய ஆளா இருந்ததுனால நீ அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ சாவு என் கையில ஆண்டா. நீ சாவை பார்த்ததுக்கு அப்புறம் போதையில வண்டி விட்டு உயிர் மேல ஒரு பயம் வரணும்.
சாகுடா. உங்க ஃப்ரெண்ட மட்டும் காப்பாத்தன்னு நினைச்சீங்களே, இப்ப பாருங்கடா. Rajesh.